இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு உண்டான சனி வக்கர பயிற்சி. பொதுவாக சனி வக்கரம்ங்கிறது ஏன் ரொம்ப முக்கியம்னா 138 நாள் சனி தன் நிலையிலிருந்து மாறி இருக்கு. இப்போ தாங்க அஷ்டம சனி முடிஞ்சு இப்போ தாங்க நல்லா இருந்ததுல தோஷங்கள் எத்தனை நாளாக இருந்து திரும்ப நடக்குமா இல்லையா அவங்களுக்கு நடக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த இரண்டாவது திருமணத்தை பற்றி ஒரு சிலருக்கு ஜாதக ரீதியாக இரண்டாவது திருமணம் அவங்களுக்கு திருமணம் இருக்குது. பொதுவாக திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது நட்சத்திர பொருத்தம், கிரக பொருத்தங்கள், கட்ட ரீதியான பொருத்தங்கள், ராகுக்கு எது இருந்தால் அதோட அம்சங்கள் என்ன, செவ்வாய் என்ன, கூட்டு திசைன்னு இந்த மாதிரி கொஞ்சம் எலாபரேட் இல்லை. ஒரு லேண்டு ஒன்றுங்க பணத்தை கொடுத்துட்டாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருக்குது, பண்ணுவான் இல்லையா, பூர்வீக ரீதியான சொத்து ஒரு இடம் இருக்குது, அது கொடுப்பாங்களா இல்லையா, இப்போ பேசுனா கரெக்டாக இருக்குமா, ஒரு இடம் போகவே மாட்டேது விற்கணும், அப்போ இடம் வண்டி இது ஓடிட்டே இருக்கும். ஆக மொத்தம் இந்த மாதிரி இடம் சம்மந்தப்பட்ட தடைகள் இருந்தால் அது என்ன ஏதுன்னு பார்த்து ப்ராசஸ் பண்ணுங்கள். டக்குன்னு முடியும். ஹெல்த் வைஸ் இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா அஜீரணம் சம்பந்தப்பட்ட, உணவு செரிமானம் சம்பந்தப்பட்ட, செரிமானங்கள் ஃபுட் டைஜஷன் சம்பந்தப்பட்ட தொந்தரவு வர வாய்ப்பு உண்டு. தண்ணி நிறையா குடிச்சுக்கோங்க. இந்த ஹோட்டல் உணவுகள் தவிர்க்க வேண்டிய நேரம். ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு உண்டான சனி வக்கர பயிற்சி. பொதுவாக சனி வக்கரம்ங்கிறது ஏன் ரொம்ப முக்கியம்னா 138 நாள் சனி தன் நிலையிலிருந்து மாறி இருக்கு. இப்போ தாங்க அஷ்டம சனி முடிஞ்சு இப்போ தாங்க நல்லா வந்தது. சனி வக்கர பயிற்சி நல்லது கொடுக்குமா இல்லையா ஃபஸ்ட்டு தெளிவாக பார்ப்போம். வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் வேகப்படுத்த வேண்டியது இருக்குது, ஒரு சில விஷயங்கள் தவிர்க்க வேண்டிய காலகட்டங்க. அது என்ன எதுன்னு பார்த்துருவோம். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரைட். முதல்ல இந்த சனி வக்கர பயிற்சி நவம்பர் 2 வரைக்கும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் குரு அதிசாரமாக கடகத்தில் உச்சம் பெறுகிறார். சனி கெடுதல் கொடுக்குறாரா இல்லையா, ஃபஸ்ட்டு குரு வந்துடுறார் உங்கள் ராசிக்கு. குரு உச்சம் பெறும் இடம் கடகம். அது 5, 7, 9 பார்த்து அந்த வக்ரம் பெறுகிற சனியை பார்த்து ப்ளஸ்ஸாக செய்ய வைக்கிறார். இது மிகப்பெரிய யோகங்க. இறைவன் படைப்பே அதுதான். ஆல்ரெடி 2.5 வருஷம் இப்போ தான் சார் கஷ்டப்பட்டு வெளியே வந்தோம், திருப்பி வக்ரம் நெகட்டிவாக கொடுத்துருமா அப்படின்னு. குரு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்களோட 9ஆம் அதிபதி உங்களை பாக்கியத்தை கொடுக்க வந்துட்டார். முதல்லங்க திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் ப்ளஸ். ரொம்ப நாளாக திருமணம் தடையாக இருந்தவங்க திருமணம் சம்மந்தப்பட்டது இருக்கா இல்லையான்னு திருமண வரன் அமையும். மனதுக்கு பிடித்த இங்கே தான் ஹைலைட்டு. மனசு நிறைய பேருக்கு உறவு திருமணம், ஒரு சில விருப்ப திருமணம், மனசுக்கு பிடித்த வரன், எதிர்பார்த்த வரன் அப்படியே டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்கும். இதில் தோஷங்கள் எத்தனை நாளாக இருந்து திருமணம் நடக்குமா இல்லையா அவங்களுக்கு நடக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த இரண்டாவது திருமணத்தை பற்றி ஒரு சிலருக்கு ஜாதக ரீதியாக இரண்டாவது திருமணம் அவங்களுக்கு திருமணம் இருக்குது. பொதுவாக திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது நட்சத்திர பொருத்தம், கிரக பொருத்தங்கள், கட்ட ரீதியான பொருத்தங்கள், ராகுக்கு எது இருந்தால் அதோட அம்சங்கள் என்ன, செவ்வாய் என்ன, கூட்டு திசைன்னு இந்த மாதிரி கொஞ்சம் எலாபரேட்டாக பாருங்கள். இதிலேயே பார்த்திங்கன்னா சூட்சமங்களில் கொஞ்சம் நிறையா இருக்குது. பொதுவாக 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தம் அப்படிலாம் கிடையாது. 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தமாக இருந்து திருமண பாதிப்பு வந்ததுன்னா எத்தனையோ பார்த்துருக்கோம். அப்போ அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் திருமணத்தை பாருங்கள், வசிய பொருத்தங்களாக இருக்கான்னு பார்க்கணும், அதை பார்த்து பண்ணணும். பொதுவாக திருமணம் பார்க்கும்போது எங்கே கல்யாணம் வைக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயம் பாருங்கள். ஜாப் விஷயத்தை பேசும்போது இவங்களுக்கு வேலை செய்யும் இடத்தில், வேலை செய்கிற இடத்துல யோகம், வேலை பதவி அங்கீகாரம் இவங்களுக்கு தேடி வருது, உங்கள் கண்ட்ரோலில் வருது. இத்தனை நாளாக சார் நாயா பேயாக வேலை பார்த்தேன் ஆனால் ரெஸ்பெக்ட் இல்லை. இப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அவ்வளோ பெனிஃபிட், ஒரு சலுகைகள் கிடைக்கிற மாதிரி. வேலை செய்கிற இடத்துல உங்கள் கௌரவம், எதிரிகள் வெல்லக்கூடிய சூழ்நிலையை உண்டு, ஃபஸ்ட்டு எதிரிகளே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வருகிறது. இந்த வக்கரம் பெறும்போது என்னாகுன்னா சனி உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டை பார்க்குற மாதிரி எடுத்துக்கணும். அப்போ இந்த 3ஆம் வீட்டை 7ஆம் வீட்டில் 3 பங்கு எதிரிகள் தொந்தரவுகள் இல்லை, அப்படியே டெவலப்மெண்ட் ஆகிற காலகட்டம். ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு அடுத்தடுத்த படிநிலைக்கு போக உங்களுக்கு சிபாரிசுகள் கிடைக்கிற காலகட்டங்கள், வருமான உயர்வு உண்டு. நிறைய பேர் ப்ரமோஷன் வேலையெல்லாம் ட்ரை பண்ணுங்க. இந்த நேரத்தில் தான் சார் உங்களுக்கு ஜாப் வேறு பக்கம் மாறுறீங்களா, மாறக்கூடிய அம்சம் உண்டு. வேலையில் தொந்தரவு கொடுத்தவங்க வேலையே போகிறாங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் உண்டு. இல்லை அரசு பதவிகள் ட்ரை பண்ணுறவங்களுக்கு வாய்ப்பாக இருக்குது. இதெல்லாம் பெஸ்ட். இதெல்லாம் ட்ரை பண்ணி டெவலப்மெண்ட் பண்ணிக்கோங்க. சரி, லோன்னு ஒரு பாயிண்ட்டை சொல்லிப்போம். லோன் என்ற ஒரு விஷயத்தில் வருத்தப்பட்ட கடகம், கடன் சம்மந்தப்பட்டதில் வருத்தப்படாத கடகமே இல்லை. கடன் மீண்டு வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஒரு கோல்டன்
டைமாக கடன்லேருந்து மீண்டு வந்து பொருளாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தாச்சு. அது என்ன ஏதுன்னு பார்த்து கொஞ்சம் வேகப்படுத்தி பாருங்கள். அதாவது கடகத்துக்கு இப்போ எப்படின்னா ஒரு மைண்டில் ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கு. என்ன கன்ஃபியூஷன்னா, வீடு மாற்றலாமா வேண்டாமா, இருக்கிற இடத்த மாற்றலாமா, வீடு, இடம், வண்டி, இல்லை வாடகை வீடு, ஏதோ ஒன்று மைண்டில் உழப்பிட்டு இருப்பாங்க. சொந்த வீடுக்கு வாடகை வீடு ட்ரை பண்ண பார்ப்பாங்க. இல்லை ஒரு லேண்டு ஒன்றுங்க பணத்தை கொடுத்துட்டாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருக்குது, பண்ணுவான் இல்லையா, பூர்வீக ரீதியான சொத்து ஒரு இடம் இருக்குது, அது கொடுப்பாங்களா இல்லையா, இப்போ பேசுனா கரெக்டாக இருக்குமா, ஒரு இடம் போகவே மாட்டேது, விற்கணும். அப்போ இடம், வண்டி இது ஓடிட்டே இருக்கும். ஆக மொத்தம் இந்த மாதிரி இடம் சம்மந்தப்பட்ட தடைகள் இருந்தால் அது என்ன ஏதுன்னு பார்த்து ப்ராசஸ் பண்ணுங்கள், டக்குன்னு முடிஞ்சிடும். அப்போ அசட்டை மணியாக கன்வெர்ட் பண்ணுறது ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய காலகட்டம். குழந்தைகளால் சந்தோஷம் பெரிய குழந்தை சம்மந்தப்பட்டதான் பொதுவாக அந்த கடக ரீதியாக பல துன்பங்கள்ங்க. குழந்தை இருக்கிறவங்க படிக்கலை, குழந்தைங்க சம்மந்தப்பட்டு படிக்க மாட்டேது, கொஞ்சம் மார்க் கம்மியாக இருக்குது, கருத்து வேறுபாடு. குழந்தை கொஞ்சம் பெரியவங்களாக இருக்காங்க, எப்போங்க என் குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகும், நாங்களும் கல்யாணமாகி பேரம்பேத்தி பார்க்க மாட்டோமா, இப்படி வருத்தப்பட்டது. இதே கடகராசியாக இருக்கிற குழந்தையாக இருந்துச்சுங்க, ஸ்கூலுக்கு போக பிடிக்கல, அது இதுன்னு. இப்போ ஓவரால் குழந்தைகளுக்கு பெஸ்ட்டு. இப்போ கடகராசி மாணவராக இருக்கான்னு வைங்களேன், என்ன வருதுன்னா வெளிநாடு ட்ரை பண்ணுறது, வெளி மாநிலம் ட்ரை பண்ணுறது, ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது, அந்த எஜுகேஷனில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். இப்போ தான் தொலைதூரமாக சென்று படிக்கிறது, அந்த படிப்பு ரீதியாக ஒரு ஆர்வம் அதிகரிச்சிடும். எக்ஸ்ட்ரா கோச்சிங் கண்டிப்பாக தேவை. இப்போ அந்த கடகத்துக்கு ஒரே ஒரு பதில், 2ஆம் இடத்துல கேது, 8ல் ராகு. சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், குடும்ப கணவன் மனைவி, இது சின்ன சின்னது வந்து தான் ஆகுது. இல்லை சொந்த பந்தங்கள் நட்பு ரீதியாக வருது, கொஞ்சம் கவனமாக பேசணும். நீங்கள் சொல்கிற வார்த்தை தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. நல்லா பாருங்கள், காசை நாணயம்னு சொன்னால் சந்தோஷப்படுவாங்க, காசை சில்லறைன்னு சொல்லுவோம், அப்போ வருத்தமாயிரும். மாடுன்னு சொன்னால் கோவம் வந்துடும், பசுன்னு சொன்னால் வருத்தப்பட மாட்டாங்க. ரெண்டுமே ஒன்று தான். வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்கோங்க. 2ல் கேது இருக்கிறனால டக்குன்னு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. முதல்ல இந்த மொபைல் ஃபோனு, இதில் கரெக்டாக ஃபோனு, கம்யூனிகேஷன், லேப்டாப்பு, தகவல் தொடர்பில் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். கம்ப்ளைண்ட்டே உங்களை பற்றி அதாக தான் இருக்கும். ஃபோன் கண்ணா எடுக்க மாட்டுறாங்க, ரிப்ளை கொடுக்க லேட் ஆகுது, வர சொன்னால் டைம் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. இது மாதிரி ஒரு இந்த டைம் பற்றி கொஞ்சம் இது போகும். அது என்ன ஏதுன்னு அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ரைட், சரி. பிஸ்னஸ் பண்ணுறவங்களை பார்ப்போம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கோல்டன் டைமுங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அடுத்த லெவலில் டெவலப் பண்ணி அடுத்து எக்ஸ்பென்ஷன் பண்ணக்கூடிய லெவலில் வந்திருக்கு. இத்தனை நாளாக பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி தொழில் நடக்குமா இல்லையா நினச்சிட்டிங்க. தொழிலுக்கு அப்படியே வந்து டக்கு டக்கு டக்குன்னு நடக்கிற மாதிரி. இது குலதெய்வம் அனுகிரகம் கண்டிப்பாக தேவை. உங்கள் ராசி இந்த கடகராசி தொழில் பண்ணால் குலதெய்வம் அனுகிரகம் தேவை. குலதெய்வம் தெரியல இப்படின்னு சொன்னாலே அப்போ இஷ்ட தெய்வத்தை ஒன்று பிடிச்சிக்கணும். இல்லை உபாசன தெய்வம் முடிஞ்சு தெய்வத்தை பிடிக்காமல் தொழிலை விருத்தி பண்ண முடியாது. நிறைய கடகம் வீழ்ந்துச்சுன்னு கேட்டால் குலதெய்வம் கோயிலாக குலதெய்வம் தெரியல அது இதுன்னு சொல்லுவாங்க. குலதெய்வத்தை மறந்தவங்க தொழிலை மறந்துடணும். இப்போ தொழிலில் டெவலப் ஆகணுமா, குலதெய்வத்தை பார்த்து, அதே கவர்மெண்ட் ஜாப் இதெல்லாம் அந்த குலதெய்வம் அனுகிரகம் இஷ்ட தெய்வம் உங்களுக்குன்னு ஒரு தெய்வம் ஜாதக ரீதியாக இருக்கும், அதை பிடிக்கணும். ரைட். இப்போ தொழில் சம்மந்தப்பட்ட நல்லா டெவலப் ஆகும். பொதுவாக இந்த நேரத்தில் சினிமா சம்மந்தப்பட்டது, அரசியல் துறையில் இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, கம்ப்யூட்டர் துறையில் சார்ந்தவங்க சூப்பராக இருக்கும். ஆசிரியர், அதாவது டீச்சிங், குரு லக்னத்தை, குருன்னா ஆசிரியர், பேங்க்கு, பெரும் ஃபினான்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் கொஞ்சம் நேரங்களாக வந்திருக்கு. வாரா கடன்கள் வரியிறக்கான கட்டம். இப்போ ரிலேஷன்ஷிப் ரீதியாக 100% கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. பிஸ்னஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டு ப்ரூஃப் வாங்கிட்டு தான் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. 100% கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடியது. ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள், இப்போ சண்டை, சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புண்டு. அதை பார்த்து டீல் பண்ண வேண்டிய காலகட்டம். எனக்கு பரிகாரம் இருக்குது, அது இறுதியில் கொடுக்குறேன். ரைட். அடுத்தது உடல்நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் வைஸ் இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா அஜீரணம் சம்மந்தப்பட்ட, உணவு செரிமானம் சம்மந்தப்பட்ட, செரிமானங்கள் ஃபுட் டைஜஷன் சம்மந்தப்பட்ட தொந்தரவு வர வாய்ப்பு உண்டு. தண்ணி நிறையா குடிச்சுக்கோங்க. இந்த ஹோட்டல் உணவுகள் தவிர்க்க வேண்டிய நேரம். இப்போ தான் கொஞ்சம் வயதானவங்க பார்த்திங்கன்னா, சார் இந்த இறனியா பித்தப்பை வருது, கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்டது பொதுவாகவே இருக்குது. இது இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா கண் கொஞ்சம் லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்குது, இந்த பற்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது, இதெல்லாம். அப்போ முகம் சம்மந்தப்பட்டதுலேயும் வயிறு சம்மந்தப்பட்டதுலேயும் தொந்தரவு கொடுக்க ரெடியாக இருக்குது. அப்போ அது என்ன ஏதுன்னு பார்க்கணும். இதே வயதானவங்களாக இருந்தால் கூட அதை பார்க்க வேண்டிய காலகட்டம் தான். ஒரு சிலருக்குலாம் மூட்டு வலி, மூட்டு தொந்தரவு, பொதுவாக இந்த ராசிக்கு வந்துட்டு மூட்டு சம்மந்தப்பட்டது. அப்போ இந்த மாதிரி என்ன விஷயங்கள் பார்த்து தெளிவுபடுத்தி மருத்துவம் பார்க்க வேண்டியது. பொதுவாக இந்த நேரத்தில் இந்த சனி வக்கர பெறுகிற காலகட்டத்தில் பைரவரை பிடிச்சிக்கங்க. கொஞ்சம் பைரவரை கும்பிட இந்த தொந்தரவு, பைரவராக இருக்கலாம், வராகியாக இருக்கலாம்,
இதெல்லாம் கும்பிடும்போது கொஞ்சம் தொந்தரவுலேருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போ உங்களோட பணம் டிரான்சாக்ஷன் இதெல்லாம் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரட்டாக வைக்க வேண்டிய நேரம். ஏன்னா உங்கள்கிட்ட நிறைய பேர் ஹெல்ப் கேட்க போகிறாங்க. அப்போ ஹெல்ப் பண்ணி நீங்கள் டக்குன்னு கொடுத்துட்டே திருப்பி வாங்க முடியாது. உதவி பண்ணுறது தப்பு இல்லை, பட் திருப்பி வருமா அப்படின்னு பார்க்க வேண்டியது. அது குறிப்பாக ஃபினான்ஸு பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க பாருங்கள். புதுசாக ஒரு ஐடியாஸ் தோணும். இப்போ வேலைக்கு போகிறவங்க திடீர்னு பிஸ்னஸ் பண்ண தோணும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க திருப்பி வேறு மல்டி லெவலில் வரும். பொதுவாக ஜாதக ரீதியாக பார்த்து உங்களுக்கு உண்மையாகவே அந்த அமைப்பு இருக்கா, இல்லை ஒரு அந்த நேரத்தில் தோணுகிறதான்னு பார்க்கணும். இப்போ தான் பார்த்திங்கன்னா பல சிந்தனைகள், அது பண்ணலாம் இது பண்ணலாம், பல ஐடியாஸ் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு உட்காந்து யோசிச்சுட்ருப்பாங்க. அதெல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்து கிளியர் பண்ண வேண்டிய காலகட்டம். நான் கொடுத்த பரிகாரம் சிம்பிளான பரிகாரம், அது என்னென்னு பார்த்து கிளியர் பண்ணுங்கள். இப்போ மனசு தான் உங்களுக்கு மருந்து. திருப்பியும் சொல்கிறேன், உங்களுக்கு மனசு தான் மருந்தாக இருக்குது. ரைட், வேறு கேள்விகள் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.